ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிஎம்ஏ கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீசன்ட் டேஸில் வந்து ஸ்கோப் இருக்கா இல்லையா, அது பண்ணுறதுனால ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குமா, இல்லை அப்படின்னா இப்போ பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு டிஎம் பண்ணிட்டே இருக்கீங்க. அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி போட்டு வந்துருப்பேன், இருந்தாலும் ஒரு இது ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சிஎம்ஏக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா. ஃபவுண்டேஷனுக்கு இப்போதைக்கு நான் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை. நம்ம அகாடமி நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே அகாடமி. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் லைவ் கிளாஸஸ். ஓகே, இன்டர்மீடியேட்டுக்கு மட்டும் 8% கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபைனலுக்கான ஒரு டைமிங்கும் வந்து நமக்கு செட் ஆகலை உள்ளே எடுக்கிறதுக்கானது. ஸோ அதனால தான் ஃபைனல் எதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இன்டர் மட்டும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பட் அப்கமிங் இயர்ஸில் இல்லை மேபி இந்த இயர்லேயே ஃபைனல் கிளாஸஸ்க்கான ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கலாம். இப்போதைக்கு இன்டருக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜூன் 2026 எக்ஸாமில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணணும். நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் எனக்கு டைமிங் செட் ஆகலை, இல்லை என்னால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மார்னிங் 5:35 to 7:45 குரூப் 2 கிளாஸஸ் இருக்குது. ஈவினிங் 6 to 8:25 குரூப் 1 கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், தேர் இஸ் நோ ரெக்கார்டிங்ஸ். ஏன்னா லைவ் கிளாஸஸ் தான் வந்து நமக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட். ஆக்சுவலாக வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் வந்துச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்து வந்து தள்ளி போட்டுடலாம் ரெக்கார்டிங் கிளாஸஸ். பட் லைவ்னா இன்னைக்கு அட்டன் பண்ணாதான், இல்லைனா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலர் காலேஜுக்கு போகிற மாதிரி நம்ம டெய்லி வந்துடுவோம். ஸோ அதனால் ரொம்ப ஜாப் போகிறவங்க இந்த மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் பெட்டராக இருக்கும். சிலருக்கு லைவ் பெட்டராக இருக்கும். ஆனால் நம்ம அகாடமி பொறுத்தவரை லைவ் தான். ஓகே, ஸோ அதனால் இப்போ கிளாஸஸ் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 1 ரெண்டுமே கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தவிர வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரோ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஜாயினிங் ப்ராசஸ், ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கிறவங்க மட்டும் இன்ஸ்டாகிராம் ஐடி எம்கே அகாடமி சிஎம்ஏ எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா டெலிகிராம் குரூப் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். ஃபீஸ் பப்ளிக்காக கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபீஸ் சொல்கிறது வந்து நல்லது தான், பட் அது பப்ளிக்காக சொல்கிறது வேணாமே. நார்மலான ஒரு ஃபீஸு, அதை நம்ம இது பப்ளிக்காக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சிஎம்ஏ ரிலேட்டடாக கிளாஸஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கோப் இருக்கா இல்லையா. ப்ரோ, எனக்கு ஏஜ் தான் 35 ஆச்சு, 45 ஆச்சு, நான் பண்ணலாமா? நான் ஒன்றும் சொல்கிறேன், ஏஜ் டசன்ட் மேட்டர். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் 45 வயசில் வந்து சிஎம்ஏ பண்ணுறாங்க. அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க போகிற ஃபீல்டை பொறுத்து இருக்கு. எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறாங்கிற பேஸ் பண்ணியிருக்கு. 45 வயசு வரைக்கும் ஒரு கம்பெனியில் கூட வேலை பார்க்காம, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, மேபி அப்படி பார்க்காம தன்னோட 45வது வயசில் வந்து அவங்க சிஎம்ஏ படித்து ஒரு 49 ஏஜில் வந்து வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை வரும்போது, அப்போ என்ன ஆகும்னா கம்பெனி என்ன கேட்பாங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, இவ்வளோ நாள் நான் வீட்டில் தான் இருந்தேன், பசங்களை பார்த்துக்கிட்டேன், ஸோ இப்போ தான் எனக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஸ்கில்லு வந்து அங்கே இல்லாமல் இருக்கும். எஜுகேஷன் இஸ் ஓகே, பட் ஸ்கில் இல்லாமல் இருக்கும். ஸோ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன், கம்பெனி பேஸ் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ கம்பெனி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ எக்ஸ்பென்ஸுங்கிறது கேட்குறாங்கல்ல, ஸோ அதில் வந்து மேபி அடி ஆகலாம். ஓகே, சரி. இப்போது ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இப்போ பசங்களை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் சிஎம்ஏ பண்ணலாமா? தரமாக பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10-15 வருஷம் கேப்பை விட்டுட்டு ஒரு இடத்துல கூட ஒர்க்குங்கிற மாதிரி பண்ணாமல் சடனாக நீங்கள் சிஎம்ஏ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் ஜாப்னு சொல்லி போகும்போது சில கம்பெனி சரி ஓகே முடிச்சிட்டிங்களா வாங்கன்றாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ இயர்ஸாக உங்களுக்கு எந்த ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சிஎம்ஏ பண்ணணுங்கிறது உங்களோட ஆசையாக இருந்துச்சுன்னா சிஎம்ஏ பண்ணுங்கள், வேணாம் நான் சொல்லவே இல்லை. ப்ரோ, நான் இப்போ தான் ஏஜ் 35, இப்போ தான் நான் பண்ண போகிறேன், இது வரைக்கும் எந்த கம்பெனியில் நான் வேலையே பார்த்ததில்ல அப்படின்னா என்னோட பர்சனல் பிளேஸ், நீங்கள் சிஎம்ஏ முடிச்சதுக்கப்புறம் போகணுங்கிறத தாண்டி சைடில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம சிஎம்ஏ இப்போ தான் உள்ளே வந்து 35 ஏஜில், நான் சொல்கிறது யாருக்கு சொல்கிறேன்னா 35 ஏஜில் தான் உள்ளே நான் என்ட்ரி ஆக போகிறேன், இப்போ தான் என்ட்ரி பண்ண போகிறேன், இது வரைக்கும் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கிட்டே சைடில் தான் ஒர்க் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ட்ரை முடிச்சு ஃபைனலாக முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை. ஓகே, தென் மேக்ஸிமம் என்னோட ஃப்ரீ அட்வைஸ்
காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஃபவுண்டேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் என்னோட பர்சனல் பேஸ் அதான். ஃபஸ்ட் இயர் நான் படிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா, காலேஜில் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்கேன் ப்ரோ அப்படின்னா, இன்னைக்கு காம்படிஷன் பெரிய லெவல் ஆகிட்டு இருக்கு, காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஃபேஸ் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலேஜ் படிக்கும் போதே வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த சிஎம்ஏங்கிறது ஃபஸ்ட்டு என்னது ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி, கார்பரேட் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க சிஏ படித்தா தான் வேலை கிடைக்கும், சிஎம்ஏ படித்தா வேலை கிடைக்காது, சிஎம்ஏ படித்தா வேலை கிடைக்காது, சிஎம்ஏ படித்தா வேலை கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க ப்ரோ அப்படிங்கிறது இருக்கும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம எந்த இடத்துல போகிறோங்கிறது தான் இருக்குது. இப்போது ஒரு பர்சன் என்ட்ரு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஆஃபீஸில் மேபி அவங்க சிஏ ஃபார்மில் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அங்கே போகும்போது அவங்க சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சிஎம்ஏ பண்ணுறவங்க ஒரு பெரிய லெவலில் சில இடத்துல பார்ப்பாங்க, சில இடத்துல சிஎம்ஏ தானே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பட் நான் இதை வச்சு நீங்கள் வந்து சிஎம்ஏக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு ப்ரொஃபஷனலுக்கு நல்ல ஒரு வேல்யூங்கிறது வந்து இருக்குது. அதனால் வந்து அது சிஏக்கு மட்டும் தான் இருக்குது, சிஎம்ஏக்கு இல்லை, சிஎஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. மூணுமே வந்து ஒன்று ஈக்குவலானது தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபர்தராக ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், ப்ரொமோஷன் என்ன பண்ணணும்? ஒன்று அந்த பேங்க் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், இன்னொன்று பேங்க் ரிலேட்டட் அதிலே வந்து ஹை பொசிஷனுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இதில் ஏதாவது இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா பீக்கில் போகணும்னா ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பீக்கில் போகலாம் இல்லையா? ஸோ இந்த கோர்ஸு இன்னைக்கு இருக்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ப்ரொமோஷன் போகிறதுக்காக வந்து இந்த கோர்ஸ் தேவைப்படுது இன்னைக்கு இருக்க நிலமை. சரி, ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் டிஎன்பிசி எடுத்துக்கோங்க, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. ப்ரோ நான் டிஎன்பிசி பண்ணுறேன், டிஎன்இபி பண்ணுறேன், குரூப் 1 பண்ணுறேன், குரூப் 4 பண்ணுறேன், நீங்கள் என்ன எக்ஸாம்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் நீங்கள் பண்ணுறது வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய லெவல் இப்போ ஒரு டிஎன்பிசி ரைட் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணி ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. நாளைக்கு டக்குன்னு ஒரு பீக்கில் போகணும், நல்லா மேலே போகணும். ஓகே, என்ன பண்ணணும்? ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்ஸோட ஒரு இன்டரையோ ஒரு ஃபைனலையோ முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பீக்கு டாப் பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. அப்போ என்ன ஆகுது, ஒரு நார்மலாக ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம எடுத்து உள்ளே போகும்போது அதில் இந்த இதோட சப்போர்ட் இருக்கும்போது இன்னும் பயங்கரமான லெவல் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது. சரி ப்ரோ, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவுமே ட்ரை பண்ணுறலாம் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண மாட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி பிளேஸில் போகிறீங்கிறது இருக்குது. சரிங்களா? என்ன மாதிரி பிளேஸில் போக போகிறீங்க அப்படிங்கிறது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் போகலாம். ஓகே, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் போகலாம். ஐடி கம்பெனிஸில் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அங்கே போகலாம். ஸோ இந்த சிஎம்ஏ, இந்த சிஏ, இந்த சிஎஸ்ஸு இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல். இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு சில ஃபர்ம், ஒரு சில கம்பெனிஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிஏ என்ட்ரு, சிஎம்ஏ என்ட்ரு, சிஎஸ் என்ட்ரு, இந்த மாதிரி முடிச்சு ஃபினிஷ் பண்ண பசங்களாக தான் உள்ளே இருப்பாங்க. பிகாம் படிச்சவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்ம எங்கே போகிறோங்கிறது தான் இருக்குது. சரிங்களா? நம்ம எங்கே போகிறோன்னு இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஊருங்க, அந்த ஊரில் காஸ்ட் ஆடிட்டர் வேணுமா? மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதில் வந்து காஸ்ட் ஆடிட்டர் சைன் பண்ணுறதுக்கு வேணுமா? சைனிங் அத்தாரிட்டி தானே காஸ்ட் ஆடிட் சிஎம்ஏ முடிச்சா. ஸோ அதுக்காக கேட்குறாங்க. ஊரில் படித்தவங்க யாருமே இல்லை, அந்த ஊரில் படித்தவங்க சிஎம்ஏ படித்தவங்க யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்னையிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அவர் இங்கே அப்பாயின் பண்ணுறாங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், அதோட டிமாண்டுங்கிறது என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வெளியில் இருந்துக்கிட்டு இது ஸ்கோப் இல்லை, இது ஸ்கோப் இல்லை, ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குப்பா. இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமு அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு நான் உள்ளே போயிட்டேன், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் மேலே 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 பொசிஷன் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நல்லா ஒரு பீக்கில் சடனாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டக்குன்னு போகணும்னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு சிஎம்ஏவோ ஒரு சிஏவோ ஒரு சிஎஸ்ஓ எடுத்து உள்ளே போகும்போது நல்ல பீக் கிடைக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ என்னோட கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட அகாடமியில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களா இருக்கட்டும்,
மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் இருக்காங்க, பேங்க் எம்ப்ளாயும் இருக்காங்க. இவங்கெல்லாம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க. அப்போ இவங்க எதுக்காக வந்து நம்மக்கிட்ட கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்? சிஎம்ஏங்கிறது ஃபர்தர் மேலே நான் ப்ரொமோஷன் நான் போகணும், ஸோ தட்ஸ் ஒய் நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், அதோட ஸ்கோப் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குன்ட்டு. சரி, இது இவங்களுக்கு ஓகே. சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிற லெவலில் பண்ணுறதுக்குலாம் இல்லை, ரெடியாக இருக்க மாட்டீங்க. அப்போ அவங்களுக்குலாம் வேலை கிடைக்குமா? கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம எந்த மாதிரி போகிறோங்கிறது இருக்குது, நம்ம எந்த மாதிரி ஃபீல்டை சூஸ் பண்ணி போகிறோன்னு இருக்குது, எந்த ட்ராக்ல போகிறோன்னு இருக்குது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, சூஸ் பண்ணலாம். எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது? சும்மா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சென்னை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நீங்கள் போடலாம். இல்லையா நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப்புங்கிற ஒரு பேஜில், ட்ரைனிங்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோட லிஸ்ட்டு வந்து நம்ம சிஎம்ஏ வெப்சைட்லேயே போட்டுருப்பாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, நௌகரி ஆப் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறது அப்படின்னா, 100 கம்பெனி இருக்குன்னா அந்த 100 கம்பெனியில் ஒரு சிலன்னு சொல்லக்கூடாது, அங்கங்கே செட் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாருமே சேம் என்ட்ரு முடித்தாலே நல்ல ஒரு ஸ்கோப்பு, நல்ல பேக்கேஜ் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைப்பா, சேம் என்ட்ரு முடிச்சிருக்கீங்களா, ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, டேரெக்டாகவே 45,000-50,000 வந்து இன்ட்ரு முடித்தவங்களுக்கே கொடுக்குற கம்பெனியும் இருக்குது. நான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஃபைனல் முடிச்சாலே 50,000 தான் நினைக்கிறாங்க. ஒரு 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இன்ட்ரு முடிச்சாலே நல்ல பீக்கில் போகிற அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்காம் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க, நியர் ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, சென்னையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா டீசெண்டாக நல்ல சேலரி வாங்குறாங்க. ஓகே, இப்போ அவங்களோட லெவல் என்னென்னா, அட்லீஸ்ட் அவங்க கம்பெனியில் சொன்னது வந்து ஒரு இன்ட்ரு மட்டும் மாச்சு நீங்கள் முடிச்சிருங்க. எப்படி? நல்லா யோசித்து பாருங்கள். அவங்க 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, தென் அக்கௌண்டிங் ஃபீல்டில் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, எம்காம் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஆனால் சிஎம்ஏ இன்ட்ரு முடிக்கல. பட் அவங்களோட பேக்கேஜ் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கோங்க. இப்போ இதே கம்பெனியில் இவங்க கிட்டேயே வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் தான். அவங்க வந்து சிஎம்ஏ குவாலிஃபைடு. ஓகேங்களா? இவங்களை விட இவங்களோட சேலரி நல்லா பார்த்தா 10,000 தான் கம்மி. எங்கே பாருங்கள் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொசிஷன் பாருங்கள். இவங்க 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எம்காம் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சேலரியோட 10,000 தான் இவங்களுக்கு கம்மி. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ முடிச்சிருக்காங்க, இவ்வளோ சேலரி, ஓகே ஃபைன், இவங்களுக்கு ஈக்குவலானதில் வந்திருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து இவங்க இன்டரை முடித்தாலே இவங்களோட வேல்யூ இந்த லெவல் வந்துருமா? அவங்க கம்பெனி வந்து பேக்கேஜ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீ இன்டரை மட்டும் எப்படியாவது முடிச்சிருங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த பொசிஷனை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களும் அதே பீக்கில் வரணும்னா இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நல்லா வந்துடும். அப்போ நாளைக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், இவங்களை விட நல்லா பெரிய லெவலில் இருப்பாங்க. எப்போ இதை முடிச்சாங்கன்னா கரெக்டாக. ஏன்னா இவங்களுக்கு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எம்காம் இருக்குது, எம்பிஏ இருக்குது. இவங்களுக்கு எம்காம் இல்லை, எம்பிஏ இருக்குது, சிஎம்ஏ இருக்குது, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இவங்க இந்த கேப் இருக்குது, இந்த கேப் தான் இருக்குது. இவங்கள மாதிரி இவங்களும் முடிச்சிட்டாங்கன்னா இவங்க இங்கே போயிடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த வேல்யூங்கிறது வந்து இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேலரி எவ்வளோங்கிறதெல்லாம் பற்றி நான் பப்ளிக்காக நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு பேங்க் எக்ஸாம் எவ்வளோ நீங்கள் சைடில் வந்து என்னன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில இடத்துல பேங்க் எக்ஸாமே ட்ரை பண்ணுறதுக்கு இல்லை, டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட்டு. நீ எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம், சிஏ முடிச்சிருக்கியா, இந்த போஸ்ட்டுக்கு நீ அப்ளை பண்ண, ஒரு 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுட்டு நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் சைட்டில் நோட்டிஃபை ஆகுது. ஓகே, சம் பேங்க்ஸ்லேயே சொல்கிறேன், இதெல்லாம் நடக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. அதை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கணும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்றைக்குமே மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தோம்னா பெட்டர். எப்பயுமே சார் நான் சிஎம் என்ட்ரு முடிச்சிருக்கேன், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னொருத்தர் சிஎம் என்ட்ரு முடிச்சிருக்காரு, அவர் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க, 2 பேருக்கு ஒருத்தர் தான் வேலை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நாலேஜும் சேமாக இருக்கலாம். இவரோட வேறு ஏதாவது ஒரு இடத்துல அதிகமானதாக இருந்தாருன்னா கொஞ்சம் பெட்டர். மேபி ஒரு எம்பிஏ எம்காம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சார் பிஜி கண்டிப்பாக பண்ணணுமா? இப்போ நான் ஒரு சிஎம்ஏ இன்ட்ரை மட்டும் படிச்சுட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இன்ட்ரோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இருக்கிறதுக்கு ஓகே. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி டேட்டுக்கு ஓகே. 30 வருஷம் தாண்டி போகும்போது வந்து அந்த டைமில் இதெல்லாம் ஒரு இதாகவே ஆகிடாது. அப்போ நீங்கள் ஃபைனல் முடிச்சிருக்கணும், ஒரு பிஜி ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத அப்போ எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி டேட்டில் அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஒரு இன்ட்ரு முடிச்சுட்டு நல்ல ஒரு நாலேஜோடு இருந்தோன்னா எங்கே போனாலும் சர்வே பண்ணிக்கலாம். அப்படி இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அதை சரியான ஒரு பிளேஸ் தான் வந்து நம்ம தேடி பிடிக்கணும்.
பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒன்று தான் நான் என்ன சொல்கிறேன். சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கோப்புங்கிறது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நினைக்கிறது வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே கம்பெனி வேலை வீடு தேடி வந்து வேலை வருமா? வீடு தேடிலாம் வந்து வேலை வராது, நம்ம தேடி போகணும். சரிங்களா? வந்தோடனே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ ஃப்ரெண்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து உனக்கு இருக்குது நீ போறியான்னு சொன்னால் அது ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணுறது வேறு. சரிங்களா? நம்ம ஏதாவது அப்ளை பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் அது தேடி வரும், நம்மளால இது பண்ண முடியாது. ஒன்று நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு பர்சன் இருக்காரு. அவர் காலேஜ் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் காலேஜ் முடிச்சோடனே இந்த இருக்கக்கூடிய அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சொசைட்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவரோட ட்ரீம் என்னன்னா ஒரு சிஎம்ஏ இன்டர்வியூ ஃபைனலோ முடிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல அவர் அதை வந்து படிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த சொசைட்டி என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ண போற எவ்வளோ நல்லா சும்மா வீட்டில் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை ஒரு கொஞ்சம் பர்சனலாக அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டேபிளாக நிற்கலாம் நினச்சிருந்தா. பட் இவங்கெல்லாம் சொல்கிற ப்ரெஷரில் ஒரு இடத்துல உள்ளே போயிட்டார். சரிங்களா? ஏதோ ஒரு பிளேஸில் உள்ளே போயிட்டார். சிஎம் இன்டர் பண்ணிக்கிட்டே அந்த கம்பெனியில் வேலை பார்த்தலாம் சொல்லி போயிட்டார். கம்பெனியில் கான்ட்ராக்ட் போட்டாங்க. சரிங்களா? என்ன கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு எங்கேயும் நகலையே முடியாது அப்படின்னு ஒரு இதை போட்டாங்க. ஓகே, சரி. ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு, 4 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டோம். 4 இயர்ஸ்க்கு அந்த பையன் வெளியே வர முடியாது. இப்போ அந்த பையன் என்ன பண்ணான்னா அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்டர் கிளியர் பண்ணிட்டான். வித்தின் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இன்டர் கிளியர் பண்ணிட்டான். இப்போ என்ன ஆகுது, அவனுக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் எனக்கு கிடைக்குது, ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியில் கிடைக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைமில் வந்து அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, 4 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. சரி, வேணா காம்பன்சேஷன் அமௌண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வேணா நம்ம வெளியேறலாம்னா கம்பெனியில் நோ, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீ 4 இயர்ஸ் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு கிடைச்ச வாய்ப்பும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் போய் லாக் ஆகிடுறாங்க. பார்த்தீங்களா? ஓகே, நல்லா பாருங்கள், அந்த 2 இயர்ஸில் அவன் நினச்சதை முடிச்சிட்டான், பாஸ் பண்ணிட்டான். பட் அவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இங்கே விட்டுட்டு அந்த கம்பெனியில் போய் லாக் ஆகிட்டான். சரி, ஏதாவது பே பண்ணியாச்சு, ஏதாவது பண்ணிடலாம் பார்த்தா கம்பெனி அதில் கண்டிஷனை போட்டு விட்டாங்க. ஸோ நம்ம எந்த கம்பெனி போனாலும் சரி, இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி இதை செய் உடனே சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் தான் லைஃப்பை வாழ போகிறீங்க, அவங்க வாழ போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சுற்றி இருக்கிறவங்க சும்மா வந்து ஒவ்வொரு டைமும் ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கஷ்டப்பட போகிறது நம்ம தான். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. ஓகே ப்ரோ, சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்டுட்டு எங்கள் பேரண்ட்ஸும் அதை இது பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் 3ஆம் வருஷமாக அவங்களாம் வெளில தெரியுங்க, சித்தப்பா பெரியப்பா அதெல்லாம் வந்து வெளில உங்கள் ட்ராக்கை மட்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க, அவங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. இப்போ உங்களோட ட்ரீமை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். இப்போ யாராவது ஒரு 3rd பர்சன் சொல்லும்போது வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்போ ஸ்கோப் இல்லை போலக்க, பையனை வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு சேர்த்து விட்ருவான் அப்படின்ட்டு இருப்பாங்க. என்ன நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த சொசைட்டியில் நம்ம பசங்க ஃபேஸ் பண்ணுறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிஎம்ஏ இன்டர் ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு பையன் இருக்கான், ஒரு 2 to 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது அவங்களோட சொசைட்டி, அதாவது அவனை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸோ உனக்கு தான் வரல, பேசாமல் நீ வேணால் வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கே ஒரு ஸ்டேஜ் என்ன ஆரம்பிச்சிருது, சரி அப்போ இது நமக்கு செட் ஆகாது போலக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதை விட்டுறாங்க. சரி, விட்டுட்டாங்க. 3 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு ஆல்ரெடி. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது பேங்க் கோச்சிங் போ சொல்கிறீங்க. பேங்க் கோச்சிங் போகலாம், பேங்க் கோச்சிங் போயிட்டு பேங்க் எக்ஸாம் எழுதலாம். அங்கேயும் செட் ஆகலை. ஓகே, சரி, அது ஒரு 2 வருஷம். அடுத்து இது செட் ஆகலைன்னா வேறு இடத்துக்கு போகலாமா, மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா? இல்லை, புரியலை. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் செட் ஆகலைன்னா நீங்கள் எத்தனை தாங்க மாறுவீங்க, எவ்வளோ ப்ரைஸாக மாறுவீங்க? ஒரு இடத்துல வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல நிற்கணும். சரிங்களா? இன்றைக்கி பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசித்து பாருங்கள். நல்லாவும் சம்பளம் வேணுமா? அப்போ நல்லா சொசைட்டி உங்களை சுற்றி இருக்கவங்க என்னது, நல்லா பேர் புகழ் சம்பாதிக்கிற மாதிரி நல்லா ஒரு வெளியில் சொல்கிற மாதிரி ஒரு சம்பளம் பேக்கேஜ் வேணும். சரி, அப்போ அந்த மாதிரி பேக்கேஜ் கிடைக்கணும்னா ஒரு கஷ்டமான ஒரு டஃபஸ்ட்டு ஒரு நல்லா ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை படிக்கும்போது முன்ன பின்ன டைம் எடுக்க தான் செய்யும். சரிங்களா? இருந்தாலும் என்ன சொல்கிறீங்க, டைம் ஆச்சு, உனக்கு செட் ஆகலை, உனக்கு தான் அது வரல, விட்டுரு, பேசாமல் வேணால் பேங்க் எக்ஸாம் வேணால் நீ ட்ரை பண்ண. சரி சொல்கிறீங்க, ஓகே, அது வச்சு ட்ரை பண்ணி அது கிளிக் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷம். இன்கேஸ் அது கிளிக் ஆகாமல் இந்த சொந்தக்காரங்க மாமா ஒரு கம்பெனி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீ அந்த கம்பெனி வேலை போறியா? சரி, நல்லா யோசித்து பாருங்கள். நல்லா பேரு புகழ சம்பாதிக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க. அப்புறம் மாமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி போய் சொல்கிறீங்க. அந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கும்போது நாளைக்கு நான் பீக்கில் போகணுன்னா எனக்கு ஒரு கோர்ஸ் வேணும்.
அப்போ நாளைக்கு மறுபடியும் இந்த கோர்ஸுக்கு தான் நான் வந்து ஆகணும். இந்த கோர்ஸ் இல்லை, ஏதோ ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு அடிஷ்னல் கோர்ஸுக்குள்ள நான் வந்து ஆகணும். ஸோ 10-15 வருஷம் கழிச்சு காலம் போனதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு இன்னைக்கு காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து கிடைச்ச இந்த கோர்ஸை கையில் இருந்து நான் கீழே நழுவ விடலாமா? விடக்கூடாதுல்ல. என்னன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், உங்களுக்கு சரின்னு படிச்சுனா செய்யுங்க. ரியாலிட்டி தான். நல்லா வேலை பார்க்கணும், நல்ல ஜாப் இருக்கணும் அப்படின்னா சில இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டாக்டர், அட்வொகேட், ஆடிட்டர் 3 பேருமே இந்த சொசைட்டியில் மதிக்கக்கூடிய ஆள் தாங்க. இன்னும் நிறைய ஃபீல்டு இருக்குது. நான் சொல்கிறது இந்த 3 பேருமே இருக்காங்க, அதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நீங்கள் இன்ஜினியர்லாம் உள்ள கொண்டு வந்து சொல்லக்கூடாது. இந்த 3 பேரை நான் சொல்கிறேன், 3 பேருமே மதிக்கத்தக்க இதுதான். அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கு படிக்கிறாங்க போது டாக்டருக்கு படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா, அதே பெருமை ஆடிட்டருக்கு இருக்குது. காலரை தூக்கி நீங்கள் சொல்லலாம். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட்டு தானே, கணக்கு வழக்கு எழுதுறது தானே, போப்பா பேலன்ஸ் ஷீட் போட்டால் டேலி பண்ணிடலாம். பேலன்ஸ் ஷீட் போட்டால் டேலி ஆகிடும், அசெட் போட்டால் லைபிலிட்டி போட்டால் டேலி ஆகிடும். ஓகே, நாளைக்கு இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைன் கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்குறது, அது கொடுக்குறது, அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுலாம் வந்து தேவையில்லை. சும்மா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ 3rd குரூப் ஈஸி, பிகாம் ஈஸி, சிஎம்ஏ ஈஸி. தனக்குன்னு வந்தால் தான் வந்து அது ஈஸியாக கஷ்டமாங்கிறது தெரியும். கரெக்டு தானே? ஒரு காமர்ஸ் குரூப்பை வந்து ஒரு சிஎம்ஏவை இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸை இதுதானே அசட் தானே, லைபிலிட்டி தானேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் இன்ஜெக்ஷன் தானே, டேப்லெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. கரெக்டு தானே? எல்லா ஃபீல்டுமே எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கதாங்க செய்யுது. சரிங்களா? நம்ம ஆடிட்டருக்கும் மதிப்புங்கிறது ஒன்று இருக்குது. என்ன இன்னுமா படிக்கிறான்னு கேட்பாங்க. 2 விஷயம்தான். டாக்டர் படிக்கிறவங்கள வந்து இன்னும் டாக்டர் படிக்கிறேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆடிட்டர் படிக்கிறவங்கள இன்னும் படிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஆனால் 2 பேருமே சொசைட்டியில் மதிக்கத்தக்க ஒரு ஆள் தான். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்னும் படிக்கிறான்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 3 வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுறாங்க. பட் நமக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், தட் இஸ் அந்த பெயின் வந்து என்னங்கிறது. அந்த கங்க்ராச்சுலேஷன் ஒரு அவங்க நினைக்கிறது என்னது, 100 பேர் எக்ஸாம் எழுதுனா 100 பேர் பாஸ் ஆயிடுவாங்க, அவ்வளோதானே. இதெல்லாம் ஒரு மேட்ரா போப்பா இல்லையா? 100 பேர் எக்ஸாம் எழுதுனா மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, 100 பேர் எக்ஸாம் எழுதுனா 10 பேர் தான் பாஸ் ஆவாங்க. அதுதான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்போ ஒரு டஃபஸ்ட் கோர்ஸ் அதாவது முடிக்கவே முடியாது, முடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை எடுத்து செஞ்சு முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரியல் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஸ்கோப் இருக்குது, அது இருக்குன்னு யாரும் சொல்ல எந்த இடத்துலையும் கேட்காதீங்க. ப்ரோ ஆடிட்டர் பையனால் மட்டும்தான் ஆடிட்டிங் கோர்ஸ் பண்ண முடியும் ப்ரோ, நான் வெறும் ஆட்டோ டிரைவர் பையன் ப்ரோ, என்னால் முடியாத ப்ரோன்னு ஒரு பையன் கேட்டான். ஆடிட்டர் பையன் மட்டும்தான், இந்த ஆட்டோ டிரைவர் பையன் மட்டும்தாங்கிற கிடையாது. ஓப்பனாக சொல்லப்போனால் நாலேஜ் படிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா யாருனாலும் பண்ண முடியும். சரிங்களா? டாக்டரோட பையன் தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஏன் வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்க பையன் டாக்டர் ஆகக்கூடாதா? சரிங்களா? அப்படிலாம் இங்கே கிடையாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் லிஸ்ட்டில் இங்கே கிடையாது. என்னன்னாலும் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய பரந்த உலகங்க, யாருனாலும் எங்கேனாலும் போகலாம், என்னன்னாலும் பண்ணலாம். நீ இதை செய்யாத, இதை மட்டும் தான் செய்யலாம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பையன் கேட்டமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆட்டோ டிரைவர் பையன் ப்ரோ, நான்லாம் ஆகக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஆக்சுவலாக எமோஷனலாக இருந்துச்சு. என்னது இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, யாருனாலும் ஆகலாம் ப்ரோ. என் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனாக இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஒன்று சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ஆகுங்க, பெரிய விஷயங்க. வாட்ச்மேனாக இருந்து நாளைக்கு என்ன வந்து நீங்கள் நல்லா வந்து பாருங்கள். மேபி நம்ம எந்த ஒரு இடத்துல, அதாவது வாட்ச்மேனாக இருக்கான்னு சொல்கிறீங்களா, ஓகே, அதே ஒரு பெரிய விஷயமா பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு அந்த எந்த வீட்டில் எந்த ஆஃபீஸில் ஒரு வாட்ச்மேனாக இருக்காங்களோ அதே வீட்டோட ஆடிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஒரு பெருமை உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் உங்களை மதிக்கத்தக்க ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆடிட்டர் ஆஃபீஸ் போனால் ஆடிட்டர் ஆஃபீஸ் போடலாம், கம்பெனிஸ் போனால் கம்பெனிஸ் போகலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போகலாம், ஐடி கம்பெனிஸ் போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்ம போகலாம். சம் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணாமலே இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா டேரெக்டாக வாங்கன்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. அதை நம்ம எடுத்து எங்கே போய் கொண்டு போகிறோங்கிறது தான் இருக்குது. நல்லபடியாக பண்ணுங்கள், உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? சிலையது கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து பார்த்துருப்பீங்க. எனிவே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எதுனாலும் கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெற்றியோடு முன்னாடி போங்க. வெற்றி தான். வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு, நோ ஃபெயிலியர். அப்படி ஃபெயிலியர் நாட் கம்ப்ளீட்னு வந்தாலும் அதை தாங்குகிற சக்தி என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு வரும். ஓகே, பார்க்கலாம்.